அது அவங்கவுங்களோட வாழ்வாதாரம் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆடி கார் வாங்கணும்னு தோணும், வாங்கலாம். ஒருத்தவங்க வந்து பாருங்க சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க, வசதி கம்மியாக இருப்பாங்க, நான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ₹1,00,000 ஒரு பைக் வாங்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது அவங்கவுங்களோட வாழ்வாதாரம் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு மேன்மை அப்படின்றதுக்கு கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம். புரியுதுங்களா? சரி, இதை விட வேற என்ன விஷயம் அப்படின்னா இங்கே தான் முக்கியமான விஷயம் வருது. அது என்ன அப்படின்னா எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு அப்படின்றது வரும். ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். இது ஏங்க அட்ராக்ஷன் வருது? இந்த காலகட்டம் பொதுவாகவே ரிஷபத்துக்கு யாராவது ஒருத்தவங்க சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க. நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒருத்தவங்க வந்து ஒரு டம்ளர் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்குறாங்க, அடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. 2 வார்த்தை அன்பா நம்மளை உபசரிச்சாலே நம்ம மைண்டில் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இடத்த கொடுத்துரும். அதுதான் ரிஷபம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடிய ஒரே ராசி எது அப்படின்னா ரிஷபராசி. பியாண்ட் தட் நிறைய என்னோட பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் எல்லா பதிவுகள்லையும் சொல்கிறது அதுதான், ஒரு அன்புக்காக ஏமாந்து போகாதீங்க. ரிஷபத்தினோட வாழ்க்கை சாதிக்கிறதுக்கு அப்படின்றது, பட் பியாண்ட் தட் உண்மையான அன்பு அப்படின்றது எப்பயுமே ரிஷபத்துக்கு வந்து ஒரு வாண்டட் திங்காகவே இருக்கும். ஸோ அந்த உண்மையான அன்பு, உண்மையான ரொமான்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறவங்க இந்த காலகட்டம் நமக்கு என்ன தோணும், ஆல்ரெடி நம்மளுக்கே அன்பு அங்கே பொங்கி வழியோ, ரொமான்ஸ் பொங்கி வழியோ. பியாண்ட் தட் இப்போ வந்து பாருங்கள், இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து 7ஆம் பாவம் அப்படின்னும் போது அதிகப்படியான ஒரு எதிர்பாலினத்தின் மீது நாட்டம் அப்படின்றத கொடுப்பாங்க, ஒரு ஈர்ப்பு அப்படின்றத கொடுப்பாங்க. இதில் காஷியஸாக இருங்க. இளம் வயசு ரிஷபராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சாலிடாக லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. செலக்ட் பண்ணுற பர்சனாலிட்டிஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் எப்படியே ஏமாந்து தான் போக போகிறீங்க. பியாண்ட் தட் நான் சொன்ன நீங்கள் கேட்கவா போகிறீங்க? ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்றது அப்படின்னா தொடருங்க.